வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எஸ்டி படத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்குங்க. இது வந்து ஒரு குத்து பாட்டா. அண்ட் இன்னைதான் வந்து ஆக்சுவலி என் டைமே கிடைச்சிருக்கு. கொஞ்சம் ஷூட்டிங் பிஸியில் இருந்ததுனால இந்த வீடியோ வந்து நேற்று ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ட்டு. நைட் ரிலீஸ் பண்ண பேர் பார்க்க மாட்டீங்களா, அதனாலதான் that's a thing. ஓகே, இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு ஒரு ரியாக்ஷன் தான். இன்னொரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ வித் விஷயம் நம்ம போயிடலாம். சவுண்ட் வச்சுக்கிறேன். உனக்கு ராஜன் பாட்டு பேரு. பிடிச்ச நல்லா இருக்கு. ஓகே காய்ஸ், ஸோ லிரிக்கல் வீடியோ தான் இது. ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. எனக்கு வந்து அவங்களோட அந்த என்ன சொல்றதுன்னா, மெலிஷியா ஸ்லாங்கில் ஒரு குத்துப்பாட்டு இறக்கிருக்கிறாங்க, அப்படிதான் சொல்லணும். அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்றது, இந்த பாட்டு அவர் மாதிரி இருக்க, இந்த பாட்டு வந்து இது மாதிரி இருக்க, இந்த பாட்டு வந்து அப்போ கேட்ட மாதிரி இருக்க, அந்த ஃபீல் எதுவுமே கொடுக்கலுமே சொல்லணும்னா. இது வந்து இவங்களோட ஸ்லாங்ல வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. அண்ட் தென் பின்னாடி யூஸ் பண்ண அந்த என்ன சொல்றது, அந்த பிஜிஎம் உண்மையாக நல்லா இருக்கு. அன்னைக்கு எண்டிங்ல வந்து அவங்க ஒன்று போட்டிருப்பாங்க, என்னதுன்னா இந்த பாட்டு வந்து இந்த ஃபுட்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல இல்லை, இது வந்து ட்ரெண்டுக்காக இது பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. அது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ் தான். அதுவும் பக்கத்தில் ஹேஷ்டேக்லாம் போட்டு அது செம்ம ஸ்மார்ட்டான மூவ். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம் பாருங்களேன்.
அந்த டான்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சோஷியல் மீடியா பேஜில் வந்து அதை நீங்கள் போடலாம். அது ஒரு நல்ல ஒரு செம்மையான ஒரு சொல்றது ஒரு ட்ரெண்டாக ஒரு பண்ணியிருக்கிறாங்க. அது அப்புறமா அந்த பாட்டில் வந்து பிஜிஎம் வந்து எனக்கு பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது தனி ஒரு வைபாக இருந்துச்சு. அண்ட் ஓவரால் த சாங் வாஸ் ரியலி குட். ஐ என்ஜாய். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் அந்த பேஸோட பார்க்கும்போது இன்னும் சாவடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோன்லேயே ஆக்சுவலி வந்து நான் ஃபோன்லேயும் வச்சேன், நல்லா தான் இருந்துச்சு. பட் தேட்டர் இன்னும் ஒரு வித்தியாசமாக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க நான் நம்புறேன். அண்ட் விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மேக்கிங் ஆஃப் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு படைப்பு வந்து எதிர்பார்க்கலாம். மலேசியா படைப்பு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், கிளியராகவே தெரியுது. ஓகேடா, சரி நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்று தாங்க பர்சனலாக பட்டுச்சு. எனக்கு வந்து அவங்க சூஸ் பண்ண அந்த சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம கணேசன் அவன் பாடியிருக்காரு, எல்லாம் ஓகே. பட் என்னதுன்னா அந்த இது வந்து ஒரு லைக் கைண்ட் ஆஃப் லைக் குத்து ஃபாக்ஸ் மாதிரி தானே. அது அந்த ஒரு இறங்கி குத்துற அந்த ஒரு ஃபாக் இது வந்து மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அது அந்த அந்த பொண்ணு ஒன்று வந்தாலே அது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபாஸ்டாக அடிச்சிருந்தா இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும். எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. ஏன்னா இப்போ என்ன பாட்டுனா, நான் கம்பேர்காக சொல்ல நான் வந்து சொல்கிறேன். அதான் அந்த பீச்சில் தினமும் ஒன்னா போனோம், இதை பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து ரெண்டு ராகத்தை சேர்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இறங்கியும் குத்துவீங்க, ஃபீலாகவும் போடுவீங்க. ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கி குத்துறீங்க, ஃபீலாகவும் போடுறீங்களா. பட் எப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா அந்த இறங்கி குத்துறதும் வந்து அது வந்து அந்த ஒரே டோன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட் இதுல. அப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த சொன்ன பிஜிஎம் பிடிச்சிருந்ததுனால அதுல வந்து அந்த அதை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. மின்னுக்கு மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. மேபி இன்னும் அந்த டான்ஸ் வாய்ஸ் அதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஐ திங்க் அது இன்னும் சிங்க் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதனோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். மற்றபடி சாங் மிக செம்மையா இருக்கு. நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ முடிஞ்ச இந்த சாங் வந்து நீங்களே போய் பாருங்க. மேலே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே வந்து கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்துட்டு போய் பாருங்க. உங்க கருத்து வந்து கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு எங்கேயும் சொல்லுங்க, நம்ம கமெண்ட் சொல்லுங்க, அவங்களோட கமெண்ட் போயிட்டு நீங்க வந்து கொஞ்சம் கருத்து தெரிவிங்க, ஆனஸ்டா ஒப்பீனியன் சொல்லுங்க. அண்ட் மறக்காம மேக்ஸிமம் இதை வந்து லைக் அண்ட் ஷேர்லாம் பண்ணுங்க. பிகாஸ் சம்ஹவ் இந்த பாட்டு வந்து நீங்க இப்போ வந்து உங்களுக்கு மேபி லைக் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கலாம், செகண்ட் டைம் கேட்கும் போது பிடிச்சிருக்கலாம், தேர்ட் டைம் கேட்கும் போது வந்து நல்லா இருக்குன்னு இருக்கலாம், ஃபோர்த் டைம் கேட்கும் போது வந்து ரிப்பீட் மூல கேட்கலாம். இது யூஸ்வலாக நடக்குது, நிறைய பாட்டு நடக்குது தான். இந்த தடவை கேட்டு பாருங்களேன், மேபி வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்படி இல்லாட்டியுமே வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த லிரிக் வந்து நீங்க டிக்டாக்ல பார்க்கலாம். நீ எனக்கு எழுதி வேணா வச்சுக்கோங்க, டிக்டாக்கோட ரீல்ஸ் நீங்க பார்க்கலாம். திருதுப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட ஒரு லிரிக் மேலே ஒன்று வைரலா இருக்கும். ஆக்சுவலி இந்த பாட்டில் இருக்கு, எனக்கு அது பின்னாடி ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணு ஒன்று வந்தாலே அதுவும் சாவடியா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறைப்பட கதை நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த பாட்டுக்கு நடக்கும், நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஏன்னா உண்மையாக நல்லா இருக்குங்க. எனக்கு அந்த சொல்கிறேன், ரொம்ப நாள் சேர்ந்து ஒரு மெலிஷா படத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டு, இதை நான் கிளியராக சொல்ல விரும்புகிறேன். மெலிஷா பாடல் வந்திருக்குது இல்லை, பட் மெலிஷா படத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டு, அதனால ஒரு குத்து பாட்டு தான், நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதையும் அடுத்த சிங்கிள் வரும்போது கண்டிப்பாக நான் ரியாக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு நம்புறேன், அவரை பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஏன் வீடியோ வரலன்னு ஒரு கேள்வி இருக்கும், நான் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக நான் சொல்கிறேன். முடிஞ்சளவுக்கு அப்பப்போ நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்க, ராஜ்குமார். நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ரீசனாக இந்தியன் படத்துக்கு போயிருந்தோம், அப்டேட் கொடுத்துருக்கோம், சேர்த்து பாருங்க. ஏன்னா என் டிக்டாக் ராஜ்குமார் அதுலேயும் ஒரு முடிஞ்ச செக் பண்ணி பாருங்க. அதுலேயும் நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். யூடியூப் வந்து கொஞ்சம் ஹோல்டில் வச்சிருக்கேன், ஸோ சம் ரீசன்ஸ். பட் கண்டிப்பாக நிறைய அப்டேட் வரும். அண்ட் ஜூலையில் சரவடியான ஒரு அப்டேட் வந்து இருக்கு. அது ரொம்ப நாள் எதிர்பார்த்தது, நீங்கள் எதிர்பார்த்தது, நான் எதிர்பார்த்ததுலாம் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு வேலையில் இறங்கிடுங்க. சின்ன வீடியோவில் பார்க்கலாம்.